ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷிஃபா கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, காலிஃப்ளவர் 65 எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். நல்லா மொறு மொறுன்னு கிரிஸ்பியா நம்ம ஈஸி மெத்தட்ல செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காலிஃப்ளவர வந்து இந்த சுட தண்ணீல போடுறதுக்காக, இந்த தண்ணீல வந்து சும்மா உப்பு சேர்த்துக்கலாம். அதில புழுலாம் இருக்கும்ல காலிஃப்ளவர்ல, அதனால நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுலயே கொஞ்சம் லைட்டா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆனா போதும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர்லாம் இதில சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் காலிஃப்ளவர் ஒரு காலிஃப்ளவர. இப்போ இதில சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில வந்து புழுலாம் இருக்கும் காலிஃப்ளவர்ல. அதனால தான் நம்ம வந்து இந்த ஹாட் வாட்டர்ல போடுறோம். காலிஃப்ளவர் எல்லாம் ஃபுல்லா போட்டோம். இதெல்லாம் தண்ணியில முழுங்குற அளவுக்கு இருக்கட்டும். இது ஒரு 10 மினிட்ஸ் இந்த ஹாட் வாட்டர்லயே இருக்கட்டும். அப்பதான் அந்த பூச்சிலாம் இருந்தா செத்து போயிடும். இது 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து மசாலாலாம் போட்டுக்கலாம். ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த காலிஃப்ளவர் எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா சேர்க்கறதுக்காக இந்த மாதிரி வடிகட்டியில் எடுத்து போட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் இருத்துக்கும். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம். இப்போ வந்து இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து காலிஃப்ளவர் பக்கோடாக்கு வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து கடலை மாவு வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு அதுவும் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பவுடர் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா. நான் வந்து 2 ஸ்பூன் போடுறேன். ஒரு பக்கோடாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு நான் வந்து கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து ஆயில் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா ஆயில் போட்டால் தான் வந்து அந்த மசாலா வந்து பிரியாமல் இருக்கும். அதனால நான் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி சேர்த்து இதுலேயே கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துப்பேன். இப்போது இதை போட்டு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாவுலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்புறம் நான் வந்து ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். லைட்டாக போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுருக்க காலிஃப்ளவர் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த காலிஃப்ளவர் ஆற வச்சுருக்கதை நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா முறுமுறுன்னு க்ரன்ச்சியாக இருக்கும். மசாலாவும் எதுவும் பிரியாது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணோன்னா இதெல்லாம் போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இந்த மசாலாலாம் இதில் ஊறட்டும் காலிஃப்ளவரில். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ வந்து 10 மினிட்ஸ் நம்ம ஊற விட்டுடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதும் 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா கம்மியாக கொஞ்சம் ஹீட்லேயே போடலாம். ரொம்ப ஹீட்டில் போட்டோன்னா தீஞ்சிரும் அது. நம்மளாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டு எல்லாம் 1 மினிட் ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் அப்படியே பரட்டி விட்டுருவோம். பாருங்கள் மசாலா எதுவுமே ஒன்று கூட பிரியல பாருங்கள். எண்ணெயில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். மாவு ஒன்று கூட பிரியல பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லாவும் ஃப்ரையாக இருக்குது. வாசனையாக நல்லா கமகமன்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். இதை எண்ணெய் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஆயிலெலாம் ஃபில்டர் பண்ணிட்டோம். நம்ம இப்போ இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இருக்கிற மீதி மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம எல்லா காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஒன்று கூட மாவு பிரியாமல் வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஆயில் சேர்த்ததுனால எந்த பொருள் ஃப்ரை பண்ணாலும் நம்ம வந்து ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது வந்து மசாலா எதுவுமே பிரியாமல் அழகாக வரும். பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது. பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே பாய்.